இன்றைக்கி நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கால் பண்ணி எங்கள் வாஷிங் மிஷின்லாம் ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வருது, அட் த சேம் டைம் ரொட்டேஷன் ஆகும்போது ரொம்ப ஹெவியாக நாய்ஸ் கேட்குது, ரொம்ப வைப்ரேஷனாகவும் இருக்குது. நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக போட்டு வச்சுட்டோம், எங்களுக்கு சரியான டெக்னீஷியன் கிடைக்கல. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வீடியோ பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம நேரில் போய் மிஷினை செக் பண்ணும்போது ட்ரம்மை கழட்டி பார்த்தோன்னா பயங்கரமாக சால்ட்டாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதே ட்ரம்மை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க மிஷினில் இந்த ட்ரம்மை வந்து சூப்பராக புது ஸ்பைடர் போட்டு நியூ ட்ரம் மாதிரி மாற்றிட்டோம். மிஷினில் லிக்விட் விழுகிற இடத்துலலாம் ரொம்ப ஸ்கேல்ஸாக இருந்துச்சு. அந்த பார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆசிட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. மிஷினில் இன்னர் டப்பு அண்ட் அவுட்டர் டப் ரெண்டையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். மிஷின் வைப்ரேஷன் ஆன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சாக் அப்சர் வந்து ஃபுல்லாகவே போயிருந்துச்சு. ஸோ ஓல்டு சாக் அப்சர் எடுத்துகிட்டு நியூ சாக் அப்சர் போட்டிருந்தோம். இந்த மாடலில் வந்து 2 சாக் அப்சர் வரும். ஸோ ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஒன் போட்டிருந்தோம். ஓவர் நாய்ஸ் ஆன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஃபுல்லாகவே போயிருந்தது. ஸோ ஓல்டு பேரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேரிங் போட்டிருந்தோம். தென் ட்ரம்மை வந்து அசம்பிள் பண்ணி செக் பண்ணும்போது எந்த விதமான நாய்ஸும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களோட மதர் போர்டு வேக்ஸ் மெல்ட் ஆகிருந்தது. ஸோ அதே மதர் போர்டை வந்து ரீஜெல் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணியும் கொடுத்துருந்தோம். மிஷினோட டாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரையாக இருந்தது. அந்த கரையப்பெல்லாம் ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மிஷினை அவுட்புட்டாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் நீடடாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.